சந்தர்ப்பத்திலும் பல வகையான தலையங்கங்களில் பேசுகிறோம், கேட்கிறோம். பேசுவது கேட்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. இன்று நாங்கள் ஒரு தவறில் இருக்கிறோம். பேசிக்கொண்டே இருப்பதும் கேட்டுக்கொண்டே இருப்பதும் தான் வீண் என்று நினைக்கிறோம். பேசிக்கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் மாத்திரம் வீண் அல்ல, அது வாழ்க்கையில் செயல்பாட்டிலே கொண்டு வருவதற்காக வேண்டி உள்ள ஒரு ஏற்பாடு, ஒரு அதற்குள்ள ஒரு வழிவகையை தவிர அதுதான் வீண் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் நானும் நீங்களும் எமது வாழ்க்கையை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பேசக்கூடிய விடயங்கள், கேட்கக்கூடிய விடயங்களை எந்த அளவுக்கு நான் எனது செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன். அதனாலதான் சஹாபாக்களுடைய பேச்சுகள் ஹதீஸ்ல வருகிறது. மனிதனுடைய புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? அவனுடைய குத்துபா சுருக்கமானதா, பேச்சு சுருக்கமானதா, அவனுடைய தொழுகை மிக நீண்டதாக இருக்க வேண்டும். தொழுகை குத்துபா சுருக்கமானதாகவும் தொழுகை நீளமானதாகவும் இருக்க வேண்டும். என்ன கருத்து? நாங்கள் பேசுவது தொழுகைக்காகத்தான். எனவே தொழுகை மிக அழகாக அமைய வேண்டும் என்ற செயல்பாட்டிலே பரிபூர்ணத்துவம் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை தான் ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனம் குத்துபா சுருக்கமானதாகவும் தொழுகை நீண்டதாகவும் இருக்க வேண்டும் என்ற ஹதீஸுடைய கருத்து இருக்கிறது. ஆக நபி அவர்கள் சொன்ன சுருக்கமான வார்த்தை. ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், இதற்கு பிறகு இஸ்லாம் தான் என்ன என்று நான் யாரிடத்திலையும் கேட்பதற்கு தேவைப்படாத முறையிலே நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எனக்கு ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லித்தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம், நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வின் ஈமான் கொள்ளுங்கள், பிறகு அந்த ஈமானிலே உறுதியாக இருங்கள். இஸ்திகாமத். அதனால உலமாக்கள் சொல்கிறார்கள், 1000 கராமத்தை விட ஒரு அமலில் ஒரு மனிதன் நிரந்தரமாக இஸ்திகாமத்தோடு இருப்பது இது மிகவும் பொறுமதியான, மிகவும் விருப்பத்துக்குரிய ஹைரான. எனவே இஸ்திகாமத் குர்ஆனுடைய ஆயத் ஷையபத்னி ஹூதுன் வ அஹவாத்துஹா, ஹூதுடைய அத்தியாயம், இதே போன்ற அத்தியாயங்கள் என்னை நிறைக்க செய்து விட்டது என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது அதற்கு விளக்க அதிலே ஒரு ஆயத்து இருக்கிற, ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக, நபியே நீங்களும் உங்களுடன் தீனில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், தௌபா செய்தவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள். எனவே இஸ்திகாமத் என்பது இது முழு தீனையும் உள்ளடக்கிய வார்த்தையாக இருக்கு. அல்லாஹ் எதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதிலே உறுதி இஸ்திகாமத்தோடு இருப்பது. இது நபி அவர்களுடைய ரத்தின சுருக்கமான வார்த்தைகள், ஆழமான கருத்துகள் உள்ள ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை எல்லாம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புஸ்தானுல் ஆரிஃபீன் என்ற ஒரு கிதாப், அந்த கிதாபுடைய ஆரம்பத்திலே மிக அழகாக 22-23 ஹதீஸ்களை இவ்வாறு நபி அவர்களுடைய சுருக்கமான வார்த்தைகள், மிக ஆழமான கருத்துக்களை கொண்டுள்ள ஹதீஸ்கள் என்ற அடிப்படையிலே பட்டியல் போட்டு எமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். நாம் இதனை வாழ்க்கையை அடிப்படையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலி, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தான். இதா அமில்துஹு, நான் அந்த அமலை செஞ்சேன்டா என்னை அல்லாஹும் நேசிக்க வேண்டும், அடியார்களும் நேசிக்க வேண்டும். துல்லனி அலா அமலி இதா அமில்துஹு அஹப்பனி அல்லாஹ் வ அஹப்பனி அன்னாஸ். எல்லாருக்கும் விருப்பம் என்ன? ஏன் அல்லாஹும் நேசிக்கணும், என்ன என்னுடைய அடியார்கள், என்னோடு இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள், குழந்தைகள், நண்பர்கள் எல்லாரும் என்னோட மஹப்பத்தாக அன்பாக இருக்கணும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இஸ்ஹத் பிமா இன்தல்லாஹ் யுஹிப்புக்கல்லாஹ் வஸ்ஹத் மிம்மா இன்தன்னாஸ் யுஹிப்புக்கன்னாஸ். அல்லாஹ்விடத்தில் என்னென்ன இன்பங்கள், பாக்கியங்கள், சந்தோஷங்கள் ஆகிராவிலே உமக்காக தயாரிக்கப்பட்டு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது உன்னுடைய ஆசையை செலுத்துவாயா?
நீ அதன் மீது சிந்தனையை நீ செலுத்து, அல்லாஹ் உன்னை நேசிப்பார். மக்களுடைய கையில் எவைகள் இருக்கின்றனவோ, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, துன்யா இருக்கிறது, என்னிடத்தில் இல்லை என்றாலும் நான் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களிலிருந்து என்னுடைய சிந்தனையை திருப்பிக் கொள்வேன். அவ்வாறு நீ செய், மக்கள் உன்னை நேசிப்பார். எப்ப மற்றவர்கிட்ட இருக்கிற சாமான இவர் ஆசைப்பட போறாரோ அப்பதான் அங்க போட்டியும் பொறாமையும் குரோதமும் விரோதமும். எவ்வளவு அழகான ரத்தின சுருக்கமான வார்த்தை, ஆழமான கருத்து. கேட்கிறார், எனக்கு ஒரு அமலை சொல்லிட்டாங்க யார சொல்லலாம், நான் அதை செஞ்சா இந்த ரப்பு அல்லாஹ்வும் நேசிக்கணும், அடியார்களும் நேசிக்கணும். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஆசையை அல்லாஹ் நேசிப்பார். அடியார்களிடத்தில் இருப்பதை விட்டு உன்னுடைய உள்ளத்தை திருப்பிக் கொள், அல்லாஹ் அடியார்கள் உன்னை நேசிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு நலவையும் கெடுதியையும் என்ன என்று சொல்லித்தார்கள். நலவு என்றால் என்ன, கெடுதி என்றால் என்ன? நபி அவர்கள் கேட்டார், இதுக்கு தானே வந்திருக்கிறீங்க? நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் கேட்பதற்காக அல்லவா வந்திருக்கிறீர்கள்? ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் வந்திருக்கிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் பிர்ரு மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ் வ மத்மஅன்ன இலைஹி கல்ப். நலவு என்றால் அதை நீ செஞ்சா உன்னுடைய உள்ளத்துக்கு மனசுக்கு பெரிய ஒரு திருப்தி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் செஞ்சுட்டேன். பாவம் உண்டா என்ன, மஹாக ஃபீ நஃப்ஸிக் வ கரிஹத அன் யத்தலி அலைஹி الناس. மனசில ஒரு தடமாட்டம், இது செஞ்சுக்க கூடாது, ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு, ஏதோ மனதில் ஏதோ ஒரு தரது, குழப்பமான நிலைமை. யாராலும் பார்த்துடுவாங்களோ என்ற ஒரு பயம். யாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, யாரும் இதை கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயம் உள்ளத்துல வருதுண்டா நினைச்சுக்கோ, அது பாவம், அது தவறுன்னு நினைச்சு. ஏன் நான் நலவு செய்த நேரத்தில் யார் பார்க்கட்டும், யார் கேட்கட்டும், யார் பேசட்டும், எனக்கு பிரச்சனை இல்லையே, நயமறைக்கணும். தவறுதான் மறைப்பதற்கு மனிதன் யோசிக்கக்கூடிய ஒன்று. எனவே ரசூலுல்லாஹி சொன்னார்கள், வல் இஸ்மு மஹாக ஃபீ நஃப்ஸிக் வ கரிஹத அன் யத்தலி அலைஹி الناس. உடைய உள்ளத்தில் தடமாற்றமும் மக்கள் பார்த்துடுவார்களோ என்ற பயம் உண்டாகிவிட்டால் அது பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க, எனக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க. அவுஸினி சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபம் கொள்ளாது, கோபத்தை விட்டு முன்ன பாதுகாத்துக்கோ. பரத்தன விராரன், திரும்ப திரும்ப கேட்கிறார், அவுஸினி அவுஸினி, எனக்கு வசியத் செய்யுங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத் செய்யுங்க. பரத்தன விராரன் ஃபகால லா தக்லப், நீ கோபப்படாத. கோபம் என்பது மனிதனுடைய சிந்தனையை அப்படியே திருப்பி விடக்கூடிய ஒன்று. சிந்தனை அப்படியே பால்படுத்திவிடும், சிந்தனைக்க முடியாத ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கும். எனவே கோபத்தில் ஏதாவது பேசி விடுவார், அதற்கு பிறகு உட்கார்ந்து யோசிப்பான். யோசித்து பிரயோஜனம் இல்லை, யோசித்து பிரயோஜனம் இல்லை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர் ரபீஅ அவர்களை பார்த்து சொன்னார், நீங்க அளந்து பேசுங்கோ, பேசுற பேச்சு அளந்து பேசுங்க. ஏண்டா فإنك إذا تكلمت بالكلمة ملكتك ولم تملكها. ஒரு வார்த்தையை நீங்க வாயால பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுடைய அரசனாக மாறிவிடும், நீங்கள் அந்த வார்த்தைக்கு அடிமையாக மாறிவிடுவீர்கள். அந்த வார்த்தை தான் உங்களை ஆளப்போகிறது, உங்களுடைய ஆட்சியாளராக மாறப்போகிறது. அந்த வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது. எனவே வார்த்தை அளந்து பேசு. இதா தகல்லம்த பில் கலிமத்தி மலகத்க வலா தம்லிகு. எனவே கோபம் வந்து விட்டா இவருக்கு என்ன செய்யறது விளங்காது, பேசுவார் அதே இது, இனி களத்திற்கு எங்கேயோ போய் சேரக்கூடிய நிலைமை. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகுதப், நீ கோபப்படாத. ஃபரத்தத மிராரன் வகால லா தகுதப். இன்னொரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅ மா யரீதுக இலா மா லா யரீதுக். உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக ஆகணுமா, உனக்கு எது சந்தேகத்துக்கு இடமானதாக இருக்கிறதோ அவைகளை நீ விட்டுடு.
சந்தேகம் இல்லாதவற்றை நீ தேர்ந்தெடுத்து செயல்படுத்து. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ தெரியாது, எதுல எனக்கு உறுதி இருக்கிறதோ அதை நீ செய். உறுதியாக செய்ய போகாது. தர்மா எறிவும் இலாமாலா எறிவும். அதே ஹதீஸில் இன்னொரு அடிப்படை ரசூலுல்லாஹி ஹலாலு பய்யின் வல் ஹராமு பய்யின். அல்லாஹ் ஹலாலாக்கியது தெளிவாக இருக்கிறது, ஹராமாக்கியவைகளும் தெளிவாக இருக்கிறது. வபைனஹுமா உமூருன் முஸ்தபஹாத். அந்த ரெண்டுக்கும் இடையில சில விடயங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல சிலருடைய சிந்தனைக்கு அது அங்கல சேர்க்கப்பட முடியுமா இங்கல சேர்க்கப்பட முடியுமா என்ற ஒரு சந்தேகம் வரலாம். அவ்வாறான விடயங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். யார் யார் அவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்கிறாரோ அவர் தன்னுடைய தீனையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறார். இதவர் ஹதீஸிலே ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இதாலம் தத்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. உனக்கு வெட்கம் இல்லைன்னா வேண்டியதை செய். உனக்கு வெட்கம் இல்லைன்னா ஜவாமிஉல் கலீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமான வார்த்தை. இன்ன மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா நபிகள் சொன்னார்கள், நபிமார்கள் எல்லோரும் சொன்ன வார்த்தைகளுடைய சுருக்கமான கருத்துதான் இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. நீ வெட்கப்படலன்னா வேண்டியதை செய். அதுதான் நபிகள் இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானுடைய பெரிய ஒரு பகுதி. ஒரு அன்சாரி சஹாபியை நபிகள் கடந்து செல்கிறார். அப்பொழுது அந்த சஹாபி தன்னுடைய சகோதரருக்கு, இப்படி வெட்கப்பட்டா ஒன்று உலகத்துல செய்யலப்பா, நீ வெட்கப்படாதே அப்படின்னு தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தார். வெட்கப்பட்டா ஒன்று செய்யலாம். அப்ப நபிகள் சொன்னார்கள், நீங்க அவரை விடுங்கோ. அல் ஹயாஉ கைரும் குல்லு. வெட்கம் என்பது முழுக்க முழுக்க ஹைர் தான். அல் ஹயாஉ கைரும் குல்லு. வெட்கம் என்பது முழுக்க முழுக்க ஹைரான். ஏன் ஒரு மனிதர் வெட்கத்துல ஒரு ஆள் ஒரு சாமான பங்கிட்டு இருக்கிறார், இவருக்கு போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாயிட்டு வெட்கப்படுறார். எனவே அதன் காரணமாக அவருக்கு அங்க கிடைக்கிற அந்த லாபம் கிடைக்காம போயிடலாம், அது ஒரு நஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனால் அந்த சின்ன நஷ்டத்துக்கு முன்னால இவருடைய இந்த வெட்க சுபாவத்தின் காரணமாக இவருக்கு கிடைக்கக்கூடிய ஹைர்கள் இருக்கிறது, அந்த வந்த நஷ்டத்துக்கு முன்னால் அது அந்த ஹைர்களுடைய அளவை பார்க்கும் பொழுது வந்த நஷ்டம் ஒன்றுமே கிடையாது. எனவே அதுதான் அல் ஹயாஉ கைரும் குல்லு. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்க உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ, ஹைரான விடயங்கிறது உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ, ஹைர்கள் இருந்தும் தனக்கு விரும்பக்கூடியதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாத வரை நீங்கள் உண்மையான முஃமினாக முடியாது. ஒருவரிடத்திலே போய் இன்னும் ஒருவர் கேட்கிறார், ஹதீஸ்ல வரக்கூடிய விடயம். நீங்க ஹதீசுடைய கிதாபுகளிலே இந்த ஹதீசுடைய விளக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசர், சஹாபாக்களுடைய பின்னால் வந்த சாலிஹீன்களுடைய ஒரு சம்பவம். அவரிடத்திலே போய் கேட்கிறார், என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்ல, ராவெல்லாம் எலி, சரியான கஷ்டம், இந்த எலியால சரியான தொல்லையாக. இப்ப வந்தவர் சொல்கிறார், நீங்க ஒரு பூனையை வளர்க்கலாம் அல்லவா, ஒரு பூனையை வச்சுக்கோங்களே, எலியெல்லாம் ஓடிடும். இப்ப சொன்னாரு, இப்ப நான் இந்த இடத்துல பூனையை வச்சேன்டா இந்த எலியெல்லாம் அடுத்த வீட்டுக்கு போயிடும். எனவே நான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஹத்தா லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதை மற்றவருக்கு விரும்பாதவரை உண்மையான முஃமினாக ஆகிவிட முடியாது என்ற ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நிலைமைக்கு நான் ஆளாகி விடுவேனோ தெரியாது என்று அந்த மனிதர் பயப்படுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே மற்றவர்களுடைய நிலைமையை புரிந்து நடக்க வேண்டிய சிந்தனை இருந்தது. ஹதீதுகளில் இவ்வாறான ஹதீதுகள் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நமது வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தேவையாகக்கூடிய ஹதீது, தேவையாக இருக்கக்கூடிய நபியவர்களுடைய வழிகாட்டல். மேலான கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர், இன்னும் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி.